அமெரிக்காவின் மிகப்பெரிய பணக்காரர் ராக்பெல்லர் அவர் தன்னுடைய வயதான காலத்திலும் கூட ஓய்வின்றி கடுமையாக உழைத்து வந்தார். தன்னுடைய வியாபாரத்தின் நிமித்தம் பல நாடுகளுக்கும் பறந்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் விமான பயணத்தின் போது அவருடைய அருகில் அமர்ந்திருந்த ஒரு வாலிபன், ஐயா, நீங்களோ உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர், உங்களுக்கும் வயதாகிவிட்டது, இன்னும் எதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ராக்பெல்லர், இப்பொழுது நாம் செல்லும் விமானம் அதிகபட்ச உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இதற்கு மேல் உயரப் போக முடியாது. இதில் திருப்தி அடைந்து விமானம் ஓடுவதை நிறுத்தினால் என்ன ஆகும் என்று கேட்டார். விபத்து உண்டாகும் என்று அந்த வாலிபன் பதில் சொன்னான். உடனே ராக்பெல்லர், நம்முடைய வாழ்க்கையும் அத்தகையதுதான். மேலே வந்துவிட்டோம் என்று ஓய்வு எடுக்கப் போய்விட்டால் நமது தொழில் நசிந்து போய்விடும். உழைப்பது என்பது வருமானத்திற்கு மட்டுமல்ல, அது என் மன திருப்திக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆனது என்று பதில் சொன்னார். வாலிபன் இப்பொழுது அவருடைய வெற்றியின் ரகசியத்தை அறிந்து கொண்டான். எனக்கு தெரிந்த பல ஆசிரியர்களும் கூட, நான் ஓய்வு பெற்றுவிட்டேன், இனி வீட்டில் ஓய்வு எடுக்க வேண்டியதுதான் என்று உட்காராமல் தொடர்ந்து பல மாணவ மாணவிகளின் முன்னேற்றத்திற்காக அவர்களுடைய திறமையை புரிந்துள்ள கல்வி நிலையங்களில் இணைந்து தொடர்ந்து கல்விப்பணி செய்கிறார்கள். அரசு மோட்டார் கம்பெனிகளில் பணியாற்றிய பணியாளர்களும் கூட ஓய்விற்கு பின்பு சொந்த பணிமனை நிறுவி பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி நற்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் எந்த வயதுள்ளவர்களாக இருந்தாலும், இத்தனை காலம் உழைத்து விட்டேன், இனி சும்மா இருக்கப் போகிறேன் என்று நினைப்பீர்கள் என்றால் உங்களுடைய உடல் நலமும் குன்றும், மனச்சோர்வும் அதிகமாகும். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் அவருக்கு கொடுத்துவிட்டு கடவுள் உங்களுக்கு தந்திருக்கும் திறமைகளையும் தாளந்துகளையும் தொடர்ந்து பயன்படுத்துங்கள். நீங்கள் பலருக்கு பயனுள்ளவர்களாக இருக்க முடியும். சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்றுதானே வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங். ஓகேங்களா, பைமோட் இ-ஷாப்பிங் இதில் வந்து நம்ம எல்லா பொருளும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே இருக்குது. சரிங்களா, இதில் பாருங்கள், இல்லாத பொருள் இல்லை. நம்ம வீட்டுக்கு தேவையான சமையல் பொருள்லேருந்து ஷாம்பு, பேஸ்ட்டு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கிது. சரிங்களா, எல்லா வித கம்பெனி இருக்கும். ஆச்சி, ஆம்பியூர், ஏவிடி, ப்ரூ, பிரிட்டானியா, கோல்கேட், டாபரு, எல்லா கம்பெனியும் இருக்குது. சரிங்களா, இதில் போய் நமக்கு என்ன பொருள் வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கிது. சரிங்களா, அது இல்லாமல் பாருங்கள், இந்த பாருங்கள், இப்போ ஒரு ஷாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மேலே இருக்க இந்த சிப்ஸு பாக்கெட் பாருங்கள். சிப்ஸு பாக்கெட் வந்து 117 ரூபா, 120 ரூபா, ஆஃபர் ப்ரைஸில் 117 ரூபா. இந்த அது சிப்ஸு பாக்கெட் மட்டும் இல்லை, எல்லாமே இருக்குது. சாதாரண நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற நம்ம ஆச்சி சிக்கன் மசாலா, ஆமாம், அது கூட பாருங்கள் 34 ரூபா கடையில் வாங்கலாமா. ஆனால் இங்கே 29 ரூபா தான் போட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ். இல்லாத பொருளே இல்லை. பேஸ்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. இது நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். பாருங்கள், சமையல் ஐட்டத்துலேருந்து கிச்சன் ஐட்டத்துலேருந்து ஷாம்பு, சோப்பு, பேஸ்ட்டு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் பாருங்கள். ஒரு ஊறுகாய் கூட பாருங்கள் 10 ரூபா, ஆனால் ஆஃபர் ப்ரைஸில் இவங்க 9 ரூபி இந்த வெப்சைட்டில் கொடுக்குறாங்க. இட்லி பவுட்ரு இதில் இல்லாத பொருட்களே இல்லை. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதை ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா பைமோட் இ-ஷாப்பிங். ஓகேங்களா, இதை யூஸ் பண்ணிக்கிங்க இந்த ஆப்பை. ஓகே, தேங்க்யூ.